சஜின்னு மிகப்பெரிய ஒரு லீடர் திருநெல்வேலி மாவட்டத்தில் செத்து போனான். நம்மகிட்ட வேலை செஞ்சான்பா, அவனுக்கு ஏதாவது செய்யணும்பான்ற அந்த குறைந்தபட்ச நாலேஜ் கூட இல்லாத ஒரு ஆள், முகமே தெரியாத ஆளுக்கெல்லாம் உதவி பண்ண எம்ஜிஆர் கூட தன்னை ஒப்பிட்டுக்கிட்டு இவர் எம்ஜிஆர் மாதிரின்னா என்ன நியாயம்? எலைட்டுன்றோம்ல அந்த இதில் அப்படியே மேலே பார்த்துன்னா இருக்காங்க. ஆனால் ஆசை மட்டும் முதலமைச்சராக நான் திரை உலகின் உச்சத்தை விட்டு உங்களுக்காக வருகிறேன். ஒன்று நான் சொன்னேன்ல, பேராசை. ஜனங்க நம்ம ஓட்டு போட்டுருவாங்க, நம்ம முதலமைச்சர் ஆகிடலாம். இன்னொன்று 280 கோடி ரூபா கொடுத்து படம் எடுக்கிறதுக்கு நீ எந்த நிறுவனமும் கிடையாது. இவங்களை வச்சு எடுத்து அவன் போய் சேர்ந்துட்டான். நேற்று கூட பாருங்க, திருவாரூரில் குடிக்க காசு தரும் பொண்டாட்டி கொள்ட்டான். இந்த மாதிரி மது போதை குடும்ப வன்முறையாக மாறுது. செவிலியருக்கு போராடுறான். அது இந்த கஷ்டம், இது எதுவுமே பண்ணாமல் ஒரு கவர்மெண்ட் இருக்கு, இதை மாற்றணும்டா அப்படின்னு வரணும். அவர் எங்க செய்தியாளர் சந்தித்தே பயப்பட எப்படி சந்திரசேகர், ஜோசப், விஜய் ஆகிய நான் இதாவது சொன்னார்ல, முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின், அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்கள் பதவி இருக்கிறதா என்ன டைம் மட்டும் நம்ம தாழ்காரம் நம்ம கண்டதான் பார்த்துக்கலாம். களத்தில் இல்லாதவர்களை பற்றி நான் பேசுகிறேன். ஐயா, நீ தான் உன்னை பற்றி பேசாமல் தமிழகத்தினுடைய பெண்களுடைய ஆட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்நியார் வர போகிறாங்களா, இல்லை கனிமொழி அவங்களாக போகிறாரா? நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் முத்தலிப் அவர் வந்திருக்காங்க. அவரிடம் 3 விஷயங்கள் நம்ம இப்போ பேச போகிறோம். மலேசியாவுக்கு கேசட் வெளியீட்டு விழாவுக்கு சென்று வந்த விஜய் பற்றியும், வட இந்தியர்கள் அந்த சிறார்கள் 3 பேர் அவர்கள் வட இந்திய அந்த மாணவர்களை அடித்து துன்புறுத்திய அந்த நிகழ்வும், சமீபத்தில் நடந்த பெண்கள் மாநாட்டில் முதலமைச்சர் அடுத்த ஆட்சி பெண்களுக்கான ஆட்சி அப்படி சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலையில் முத்தலிப்பிடம் கேட்போம். வணக்கம். வணக்கம். விஜய் அவர்களுடைய அந்த கேசட், ஜனநாயகனுடைய கேசட், அந்த வெளியீட்டு விழாவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு தலைவனாக பார்க்குறீங்களா, ஒரு நடிகனாக பார்க்குறீங்களா? அவர் அங்கே போனோன்னா ஒன்று பண்ணார் பார்த்தீங்களா, போட்டு அப்படியே டான்ஸ் ஆடினார், கோட் சூட்லாம் போட்டுட்டு. நான் அவர் அந்த ப்ராடக்டாக தான் பார்க்குறேன். அவர் அரசியல்வாதிக்கான ப்ராடக்டே கிடையாது. அப்போ ஏன் இவர் அரசியலுக்கு வந்தார் அப்படின்னா, எல்லாருக்கும் ஒரு ஆசை, எம்ஜிஆர் வந்துட்டார், நம்மளும் வந்தால் நம்மளுக்கு இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எங்கே போனாலும் கூட்டம் முண்டி அடிக்குது. ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு 20,000 பேர்னா இருந்தாலும் 5,000 பேர் இருந்தாலும் முண்டி அடிப்பாங்க. 20,000 பேர் இருந்தால் முண்டி அடிக்கிறதுலாம் நமக்கு வாக்காக மாறும். 20,000 பேர் வாக்கு போட்டால் கூட அந்த மாவட்டம்னு எடுத்துகிட்டா கூட 6 தொகுதி வரும். ஒரு தொகுதிக்கு 5,000 வாக்கு கூட வராது. ஆனால் இதெல்லாம் அவர்கள் நம்புகிறாங்க. அப்போ நம்மளும் எம்ஜிஆர் மாதிரி வந்துடலாங்க. எம்ஜிஆர் எவ்வளோ கடின உழைப்பு, 15 வருஷத்துக்கு மேலே திமுகவில் அவரால் தான் திமுகவை ஜெயிச்சுது. அவர் மட்டும் குண்டடிப்படலன்னா 67 எம்ஜிஆர் ஆட்சியை பிடிச்சி இது திமுக ஆட்சியை பிடிச்சிட முடியாது. அண்ணாக்கே நம்பிக்கை இல்லாமல் தென் சென்னைக்கு நின்னார், எம்பி சீட்டுக்கு நின்னார். ஜெயிச்சா பிறகு எம்பி சீட்டை ரிசைன் பண்ணிட்டு தான் எம்எல்சி ஆகி முதலமைச்சர் ஆனார். 71 எம்ஜிஆர் இல்லைன்னா திமுக இந்த பெரு வெற்றி பெற்றிருக்காரு. எம்ஜிஆர் அந்த ஒளிவிளக்கில் ஒரு பாட்டு வந்துருமா, நாங்கள் புதுசாக கட்டிக்கிட்டேன், அதில் வரலாம் குடிசையெல்லாம் வீடாகும் நேரத்தில், நாங்கள் தெருவோரம் குடியேற தேவையில்லை, சர்க்காரு ஏழை பக்கம் இருக்கையில் நாங்கள் எதற்கும் அஞ்ச தேவையில்லைன்னு வரும் வரி. அந்த மாதிரி உதயசூரனை காமிச்சு, அதை காமிச்சு, இதை காமிச்சு, கருணாநிதியும் லைட்டாக தூக்கி காமிச்சோன்னா ஓட்டு வந்துச்சு 154. அந்த எம்ஜிஆரை நன்றி கிடத்தனமாக வெளியே அமிச்சாங்க. அதுக்கு பிறகு திமுக ஜெயிக்கவே இல்லை எம்ஜிஆர் வரைக்கும். உண்டா இல்லையா? கண்டிப்பாக. அப்போ திமுக 2 தடவை ஜெயிச்சதுக்கு எம்ஜிஆர் காரணம். 62லேயும் அண்ணாவே சொல்லுவார், தம்பி 1 லட்ச ரூபா கொடுப்பாரு. அன்றைக்கி பவுன் விலை 100 ரூபா, 100 ரூபா கூட இருக்காது. 1 லட்ச ரூபா நிதி கொடுப்பார் எம்ஜிஆர். அப்போ அண்ணா சொல்லுவார், தம்பி நீ கொடுக்குற பணம் என் பாக்கெட்டில் இருக்க மாதிரி எப்போ வேணால் எடுத்து நான் செலவழிச்சிக்குவேன், ஆனால் நீ வா, உன் திருமுகத்தை காட்டு, உன் முகத்துக்கு 30,000 வாக்குகள் விடும். அன்றைக்கினா 1 லட்சம் ஓட்டு இருக்கும் தொகுதிக்கு, அவ்வளோதான். உன் முகத்துக்கு 30,000 வாக்குகள் விடும் அப்படின்னு அண்ணா சொன்னார் எம்ஜிஆர். ஏன்னா 62ல் 15 சீட்டு இருந்த திமுக 50 சீட்டு ஜெயிக்கிறதுக்கு காரணமும் எம்ஜிஆர் தான். தஞ்சாவூரில் திமுக சார்பில் கருணாநிதி நிற்கிறார், இவர் யாருன்னே தெரியாது. அன்றைக்கி இவருக்கு அடையாளம் காட்டுறதுக்கு எம்ஜிஆர் ஊர் பூரா பிரச்சாரம் பண்ணுறார், ஒரு 10 நாள் தங்கி. அப்புறம் அந்த வயலில் வேலை செய்கிறவங்க எல்லாம், மகாராசா ஓட்டு போட்டுருவீங்கள்ல, ஐயாவுக்கே போடுவோம், மகாராசா ஐயாவுக்கு தான் போடுவோம். எம்ஜிஆர் இப்படி எங்கே போனாலும் ஐயாவுக்கே போடுவாங்க. ஐயாக்கா, இவர் யாருக்குமே தெரியாது, ஐயான்றாங்கப்பா. ஏன் ஐயான்றீங்களா, யாரை சொல்கிறீங்க? நம்ம பரிசுத்த நாடார் ஐயா தான் அந்த ஊரில் பெரிய காங்கிரஸ் தலைவர். தியேட்டர்கிட்டலாம் வச்சுக்கிறாங்க. இந்த இதில் ஆண்பாவத்தில் இவர் சொல்லுவார், நான் ஸ்கூல் கட்டினேன் யாரும் வரல, அது கட்டினேன் யாரும் கட்டினேன், நீங்கள் தேட்டர் கட்டிக்கிறேன் எல்லாம் வந்துக்கிறீங்க. அந்த மாதிரி தேட்டர் ஓனர்களுக்கு அந்த காலத்தில் அவ்வளோ மரியாதை, ஊரில் பெரிய மனுஷங்க. அப்போ ஐயா, ஆமாங்க ஐயா, நீங்கள் அவரு தானே வந்திருக்கீங்க, காங்கிரஸ் தானே ஐயா, நாங்கள் போட்டுறோம்.
ஐயோ ஐயாவுக்கு வரல, இந்த பாவப்பட்ட ஜென்மத்துக்கு வந்துக்கிறேன், இவர் தான் கருணாநிதி, உதயசூரியனுக்கு போடுங்க, திமுகவுக்கு வந்திருக்கேன்னு மறுபடியும் ஒரு வாரம். இதில் இன்னொரு கொடுமை, இன்னைக்கு எம்ஜிஆர் மலையாளி அதெல்லாம் பேசுகிறாங்களே, எம்ஜிஆர் 62 பிரச்சாரம் பண்ணும்பொழுது எம்ஜிஆர் வந்து அவங்க மனைவி சதானந்தவதி இறந்துடுறாங்க. சாயந்தரம் கூட்டம், எம்ஜிஆருக்கு தகவல் தெரியுது, தேர்தல் கூட்டம் இருக்குது, விட்டுட்டு போனால் நல்லா இருக்காது, பிரச்சாரம் பண்ணிட்டு நைட்டு கிளம்புவோன்ட்டு மனைவி இறந்ததை மறைத்து விட்டு பிரச்சாரம் பண்ணார் கலைஞருக்காக. அந்த தேர்தலில் அவ்வளோ மிகப்பெரிய பரிசுத்த நாடாரை இவர் தோக்கடிக்கிறார் கலைஞர். அதற்கு உதவியது எம்ஜிஆர். அவரை மலையாளின்னாங்க. இந்த மாதிரி வர்ற இதில் தான் நடிகர்னா எம்ஜிஆர் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து கட்சியை அமைச்சு அதிமுக உரை பண்ணுறாரு. இல்லை, ஒவ்வொரு இது பிரச்சனையும் அவர் கையில் எடுத்தார். மீனவர் பிரச்சனை கையில் எடுத்தார், தொழிலாளிகள் பிரச்சனை கையில் எடுத்தார். படங்கள்லையா அவருடைய படகோட்டியில் அவர் பார்த்தீங்கன்னா அவர் மீனவராக இருப்பார், செருப்பு படம் நடிப்பார், மீனவராக வாழ்ந்திருப்பார். தொழிலாளி படத்தில் ஒரு பஸ்ஸு கண்டக்டராக இதுவாக எப்படி, அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சீனே அந்த பாரம் இழுக்கிறதுன்னு, அந்த மாதிரி இதில் மட்டும் இல்லை, அவங்களுடைய பிரச்சனையை புரிஞ்சு வச்சுருந்தார். இதை தான் நான் சொல்ல வரேன். எம்ஜிஆர் எலைட்டு கிடையாது, எம்ஜிஆர் மக்களோட மக்களானவர், மக்கள் பிரச்சனை தெரிஞ்சவர். ஏவிஎம் சரவணன்ட்ட இப்போ இறந்து போனார், அவர்கிட்ட எம்ஜிஆர் நல்லா சாப்பாடு சாப்பிட்டுமா எம்ஜிஆர் சொன்னாராம், சரவணன் முதலாளி தான் கூப்பிடுவாராம், முதலாளி என்னால் இந்த சாப்பாடும் சாப்பிட முடியும், ஒரு கஞ்சியும் வெங்காயம் வச்சா சாப்பிட முடியும், நான் ரெண்டுக்கும் பழக்கப்பட்டவன் அப்படின்னாராம். அதான் எம்ஜிஆர். நிலை மாறினால் குணம் மாறுறது கிடையாது. அப்படிப்பட்ட ஒருத்தரோட கம்பேர் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி நீங்கள் அரசியல் வர்றீங்க. நீங்கள் வரும்பொழுது நீங்கள் எப்படி நடக்கிறீங்கன்றதான் நாங்கள் பார்க்குறோம். நடக்கிறீங்களா அப்படின்னா இல்லை அப்படின்றதான் என்னுடைய வாதம். எம்ஜிஆர் இருந்திருந்தால் தூய்மை பணியாளர்களை கூப்பிட்டு வீட்டில் பேசினார்ல, அன்னைக்கே அந்த எவ்வளோங்க எத்தனை பேர் 1200 பேர் 1200 பேருக்கும் ஏதாவது மாத செலவு ரேஷன் கேஷன்லாம் போய் சேர்ந்துருக்கும். அதற்கு பிறகு அதில் ஒருத்தர் ரவிக்குமார் தற்கொலை பண்ணிட்டாரு. உடனே எம்ஜிஆருடைய உதவியாளர் போய் எம்ஜிஆர் ஸ்டைலுன்னா பேப்பரில் சுற்றின ரூபா நோட்டு கட்டு அந்த ஃபேமிலி கொடுத்துட்டு தலைவர் பார்த்துட்டு வர சொன்னார்னு மாலை போட்டு வந்திருப்பாங்க. இதுதான் எம்ஜிஆர். நீ எம்ஜிஆர்னு சொல்லிக்கிற, வீட்டில் கூப்பிட்டு அந்த தூய்மை பணியாளர்களை பார்த்த அந்த ரவிக்குமார்னு ஒருத்தர் தற்கொலை பண்ணிட்டார, 6 மாதமாக அவர் போராடி சம்பளமே இல்லாதவன் ஒருத்தர் என்ன பண்ணுவான், அவனால் முடியல தற்கொலை பண்ணிக்கிட்டான். போய் பார்த்தீங்களா, ஏதாவது உதவி பண்ணீங்களா? இல்லை 20 லட்ச ரூபா கொடுத்தீங்க கரூரில் செத்து போனவங்களுக்கு 41 பேருக்கு. அதுக்கு முன்னாடி விக்கிரவாண்டியிலேருந்து கரூரில் இறந்து போன யாருக்காவது பண்ணீங்களா? உங்கள் மாவட்ட நிர்வாகி 2 பேர் செத்து போனான் ஆக்சிடெண்ட்டில் விக்கிரவாண்டி வரும்போது. சஜின்னு மிகப்பெரிய ஒரு லீட்ரு திருநெல்வேலி மாவட்ட செயலர் செத்து போனான். அந்த ஃபேமிலிக்கு திமுக அதிமுக கூட பார்த்துங்க, செத்து போனீங்கன்னா படத்திருப்பலா நடத்தி அந்த ஃபேமிலிக்கு ஏதாவது கொடுப்பாங்க, பார்த்துக்குவாங்க. ஏதாவது படத்திருப்பலா பண்ணீங்களா? மாநாட்டுக்கு அரங்கத்துக்கு பேர் வச்சிங்களா? அந்த ஃபேமிலியை கூப்பிட்டு ஏதாவது கொடுத்தீங்களா? இது நீங்கள் அவர் இவர் ஃப்ரெண்டு. இப்படி கொஞ்சம் கூட அந்த ஈகைத்தனம் கூட கிடையாது. இது கடமை. நம்மகிட்ட வேலை செஞ்சாம்பா அவனுக்கு ஏதாவது செய்யணும்பான்ற அந்த குறைந்தபட்ச நாலேஜ் கூட இல்லாத ஒரு ஆள், முகமே தெரியாத ஆளுக்கெல்லாம் உதவி பண்ண எம்ஜிஆர் கூட தன்னை ஒப்பிட்டுக்கிட்டு இவர் எம்ஜிஆர் மாதிரின்னா என்ன நியாயம்? ஏன் இதை சொல்கிறேன்னா, நீ இங்கேருந்து அங்கே போய் டான்ஸ் ஆடினுக்கிற. ஆமாம், மலேசியாவில் நீ ஆடு, நடிகர் என்னப்பா அவர் ஆடியோ கூட போகக்கூடாதா? என்னையா நீ கல்நெஞ்சக்காரனாகிறன்னா ரைட் போங்க பண்ணுங்க. உன் கூட ஒரு இதை செவ்வாழை புஷி ஆனந்த் இங்கே விட்டு போ. அவங்கள போய் மக்கள் பிரச்சனை தான், செவிலியர்கள் போராடுறாங்க, இடைநிலை ஆசிரியர் போராடுறாங்க, தூய்மை பண்ணற போராடுறாங்க, டெய்லி போராடிட்டு இருக்காங்க இல்லையா? அவங்களும் விடாமல் அடி வாங்குறாங்க, உத வாங்குறாங்க, பஸ்ஸில் தூக்கி வீசுகிறாங்க, எல்லாத்தையும் சகிச்சுட்டு ஏன் போராடுறாங்களா? ஆசையா அவங்களுக்கு? அவங்க பக்கம் நிற்கனியா? ஒரு அறிக்கை விட்டியா? எல்லா கட்சிக்காரங்களும் அதை கண்டிக்கிறாங்க. எல்லா கட்சிக்காரங்களும் அமைதியாக இருக்காரு. ஏங்க இந்த உலகத்திலே இல்லைங்க அவனுங்க, வேற உலகத்தில் இருக்காங்க. எலைட்டுன்றோம்ல அந்த இதில் அப்படியே மேலே பார்த்துன்னா இருக்காங்க. ஆனால் ஆசை மட்டும் முதலமைச்சர் ஆகணும். நீ கொஞ்சமாவது எதாவது பண்ணியான்னு நான் கேட்குறேன். விஜயகாந்த் மிகப்பெரிய மனிதர், அவர் இறந்தப்போ வந்த கூட்டம் இருக்குதே, அவர் இங்கேருந்து அவர் கோயம்பேடு கொண்டு போகிறவரை வழி நடுகிற கூட்டம். இறந்த பிறகு தான் அவரை பற்றி பேசுகிறாங்க. இப்படிப்பட்ட மனிதர் இப்படி, ஐயோ என்னையா இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காரா அப்படின்னு தோணுது. கிட்டத்தட்ட கருப்பு எம்ஜிஆர் அவர். அவருடைய 2ஆம் ஆண்டு நினைவஞ்சலிக்கு எல்லா அரசியல் கட்சி தலைவரும் போயிட்டாங்க, திமுக போயிடுச்சு. அதை போய் சமூக வளத்தில் வாங்கி கேட்டிக்கிறாங்க. விஜயகாந்த் போன்ற தலைவர், டேய் வடிவேலை விட்டு நீங்கள் திட்ட விட்டு குடும்பமே உட்காந்து ரசிச்சிங்களே, இந்த பாடுறான்னு எல்லாரும் அந்த இதை எடுத்து போடுறாங்க. ஆனாலும் இன்றைக்கி தேவைன்ட்டு போய் பார்க்குறாங்க அஞ்சலி. தேவை கலந்து யாராவது போனாங்க? ஒருத்தனும் போல. இங்கே தானே இருக்கிற, ஆதவ அர்ஜுனா இங்கே இருக்கிற, நிர்மல்குமார் இங்கே இருக்கிற, இந்த அருண்ராஜ் இங்கே தாங்கிற,
யாராவது ஒருத்தர் போக வேண்டியதானே. விஜயகாந்தால தான் வந்து விஜய் என்ற ஒரு அடையாளப்படுத்தப்பட்டார். அந்த நன்றின்றனாக்கும் விஜய்க்கும் ரொம்ப தூரம். ஒரு இடத்துல கூட சொன்னதே கிடையாது. ஆனால் நான் ரஜினியுடைய தம்பி, ஏன்னா ரஜினி ரசிகர்கள் நமக்கு படம் பார்க்க வருவான். இந்த மாதிரி சுயநலமும் எலைட் அரசியலும், அதான் மேல்தட்டு அரசியலும் இருக்கிற ஒரு மனிதர் எப்படி அரசியலில் பண்ண முடியும்? அப்படி உனக்கு நீ என்ன சொல்கிற? நான் திரையுலகின் உச்சத்தை விட்டு இன்றைக்கு நான் உங்களுக்காக வருகிறேன். திரையுலகுடைய உச்சத்தை விட்டுட்டு வர்றேன்னா 2 விஷயத்துக்கு தான் வரணும். ஒன்று நான் சொன்னேன்ல, பேராசை, அந்த ஜனங்க நம்ம ஓட்டு போட்டுருவாங்க, நம்ம முதலமைச்சர் ஆகிடலாம். இன்னொன்று 280 கோடி ரூபா கொடுத்து படம் எடுக்கிறதுக்கு நீ எந்த நிறுவனமும் கிடையாது. இன்னைக்கு லைக் யாருன்னா ஓச்சி தள்ளிட்டாங்க, இவங்கள வச்சு எடுத்து அவன் போய் சேர்ந்துட்டான். அவன் எங்கே இருக்குன்னு தெரியாது, ஏதோ அப்படி இப்படி ஊட்டினுக்கிறான் ஓரமா. 2வது பெரிய நிறுவனம் சன் பிக்சர்ஸு, அவங்க ரஜினியை குத்தகை எடுத்துட்டாங்க. வருஷத்துக்கு 2 படம், அவ்வளோதான். ஹாப்பி, அண்ணாச்சி ஹாப்பி. அப்புறம் ஏவிஎம் ஃபீல்டுலே இல்லை. வேறு என்ன நிறுவனம் இருக்குது? இந்த கல்பாத்தி ஆகாரம் ஒரு படம் எடுத்தாங்க, அவங்கள வச்சு எப்பா உனக்கு கோடி கும்பிட்றான்னு போயிட்டாங்க. அவ்வளோதான். அந்த வாரிசை ஒருத்தன் ஆந்திராலேருந்து எடுத்தாங்க, அவனும் எப்போ போதுண்டாங்கப்பான்னு போயிட்டான். இப்போ ஜனநாயகனை கர்நாடகாவில் ஒருத்தன் எடுக்கிறான். தமிழ்நாட்டில் இவரை வச்சு 280 கோடி ரூபா சம்பளம் கொடுத்து ஒரு 300 கோடி ரூபா செலவு பண்ணி மொத்தம் 600 கோடி ரூபா இதை கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணி என்னதான் ஜனங்களை ஏமாற்றி ஃபஸ்ட்டு ஷோ 100 ரூபா டிக்கெட் 1500 ரூபா இப்படிலாம் விற்றா கூட இந்த படம் வரமாட்டேங்குது. ஏன்னா இவருக்கு இங்கே தாண்டி ஆந்திரா போனாலும் இவர் யாருன்னு ஓட மாட்டேங்குது படம். அங்கே போனால் சூர்யாவும் கார்த்தியும் தான் பெரிய ஆளாகிறாங்க. கேரளாவில் கொஞ்சம் ஓடுது. ரஜினி மாதிரி ஓவர்சீஸ்லேயும் வசூல் கிடையாது. அப்போது இந்த மாதிரி வச்சுக்கிட்டு எடுக்கிறதுக்கு யாரும் தயாராக இல்லை. இது தெரிஞ்சு போய் தான் இவர் அரசியலுக்கு வர்றார். 2வது என்ன ஆசை? ஜனங்க நமக்கு எப்படியா ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு. இது ஒரு பார்ட்டு. இன்னொரு பார்ட்டு, ஒருத்தர் இந்த மாதிரி உச்சத்தை விட்டுட்டு வரணும்னா என்னையா இது ஜனங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நாளுக்கு நாள். இங்கே நேற்று கூட பாருங்கள், திருவாரூரில் குடிக்க காசு தரலன்னு பொண்டாட்டி கொள்ட்டான். இந்த மாதிரி மது போதை குடும்ப வன்முறையாக மாறுது. இந்த சைடு போதையில் சின்ன பசங்க வட மாநில ஆசாமியை வெட்டுறாங்க. இந்த பெண்கள் குழந்தைகள்லாம் மது வருந்தது. செவிலியர்கள் போராடுறான். அது இது இந்த கஷ்டம், இது எதுவுமே பண்ணாமல் ஒரு கவர்மெண்ட் இருக்குது, இதை மாற்றணும்டா அப்படின்னு வரணும். அப்படின்னு வரணும், அப்டேட் இருக்கணும்ல. அந்த அப்டேட்டே இல்லை. அதான் சொல்கிறேன். அப்படின்னு வரணும்னா உனக்கு இது எல்லாம் புரிஞ்சிருக்கணும். அப்படி இதெல்லாம் புரிஞ்சிருந்தா மைக்கு வா இங்கே அடிக்கலாம் மாட்டாங்க. வா விஜயகாந்த் கூப்பிட்டார்ல அந்த மாதிரி, வா அடிக்கலாம் மாட்டாங்க. என்ன கேளு சீமான் பேசுகிறாருல்ல, கேளு. இந்த மாதிரி பண்ணுறாங்க அநியாயம். இதை மாற்றணும்னா நான் வந்திருக்கேன். அவர் எங்க செய்தியாளர் சந்தித்தே பயப்பட எப்படி? இது எதுவுமே தெரியாது, வேற உலகத்தில் இருக்காங்க. அவன் போவான் மந்திரி மாதம் அந்த காலத்தில் சொல்லுவாங்களா, மந்திரி அம்மா மன்னர் வெளியே வரமாட்டார். நான் அம்மா யோகி தானே நடக்கும். ஒரு படம் கூட குலேபாகாவிலே ஏதோ ஒரு படம் நினைக்கிறேன், நாட்டில் பஞ்சம் கெஞ்சன்னுட்டு இருப்பான். அவன் வந்துடுவான், அந்த இவன் குதிரையில் சனா இப்போ வந்து அப்பான் சாட்டையில் பஞ்சம் இல்லைன்னு சொல்கிறான் அப்படின்வான். தங்க வேலை யாரோ பஞ்சத்துக்கு பஞ்சமே இல்லை, அதுவும் அதே அர்த்தம் தான். நம்ம நாட்டில் பஞ்சத்துக்கு பஞ்சமே இல்லை. கரெக்டாக சொன்னு போயிடுவான். அந்த மாதிரி மன்னர் வெளியே வரமாட்டார். லாஸ்ட்டில் இளவரசன் சேனாதிபதி தான் மீட்டு மன்னருக்கு அப்புறம் உண்மையை சொல்லுவாங்க. அப்புறமா தான் மன்னருக்கே தெரியும். அந்த மாதிரி இவர் பனையூரில் விட்டு வெளியே வரமாட்டார். இவருக்கு எதுவுமே தெரியாது. இவர்கள் போவாங்க, மன்னா அப்படின்னாங்க. நான் முதலமைச்சர் அதில் ஏதாவது பிரச்சனை இருக்குதா? எந்த பிரச்சனை இல்லை. போன வாரம் Vendi.comல பார்க்கும்போது 29%, இப்போ 35% வந்துச்சு. இது அப்படியே வலுவடைந்து ஏப்ரல் மாதத்தில் 45% ஆகிடும். அப்படியே போக வேண்டியதுதான். அதாவது சந்திரசேகர், ஜோசப், விஜய் ஆகிய நான், அவர் சொன்னார்ல முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின், அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்கள் பதவி இருக்குது தான். என்ன டைம் மட்டும் நம்ம ராகுகாலம் எம்மகண்டதெல்லாம் பார்த்துக்கலாம், அவ்வளோதான். வேறு பிரச்சனை இல்லை, அவ்வளோவா பிரச்சனை இல்லை. இந்த அமித்ஷா வேறு ஒரே தொல்லை பண்ணுங்கிறாப்புல என்டிஏக்கு வான்னு. நான் வேறு அந்த 1 மாதம் உள்ளே இருந்தேன்ல, பயந்து போய் சிபிஐ விசாரணை கேட்டேன். இதுதான் சாக்குன்னு என்னை கூப்பிட்டு பேசினுக்கிறாங்க. ஐயோ அங்கெல்லாம் போயிடாதீங்க, நம்ம வந்துடுறோம், தனியாக வர்றோம். எப்படி வரோம்? வர்றோம் தலைவரை. ஒரு தொகுதிக்கு எவ்வளோ ஓட்டு இருக்குது? 1.5 லட்சம் ஓட்டு இருக்குது. இதை பாருங்க, கேளுங்க. புஷிங் வா சொல்லு. பயங்கரமாக இருக்குது. அவ்வளோதான். இப்படி தான் ஓட்டிகிட்டு இருக்காரு. இந்த ஆசையில் தான் எதை பற்றியும் கவலைப்படுறதில்ல. மக்கள் பிரச்சனை பற்றி கையில் எடுக்கிறது இல்லை. இப்போ எல்லாருமே ஸ்கூல் படித்து வந்திருப்போம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கும். இப்போ நான்லாம் வந்து என்ன பண்ணுவோன்னா, நம்ம படித்த காலம் தான். எங்கள் ஸ்கூல்னால் நீ படிக்காரி போதானே, அப்படியே படிப்போம். ஆனால் ஃபஸ்ட் ரேங்க் விட்டதில்லை. இருந்தாலும் அந்த மனப்பாடம் இது பிடிக்காது எனக்கு. படிப்போம் அப்படின்னு நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு படிச்சிருவோம். அடுத்த நாள் இருக்கும்போது திங்கக்கிழமையிலேருந்து கரெக்டாக 5 மணிக்கு எழுந்திரிச்சு படிச்சிருவோம். திங்கக்கிழமை வந்துடும். 28 தேதியா, 1ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சிடுவோம்பா அப்படி. இப்படியே போயிடும். பரீட்சை நெருங்கிடும். என்னடா இது நாளைக்கு பரீட்சைனா இன்றைக்கி உட்காந்து ஒவ்வொன்றும் ஐயோ இது எப்போ படிக்கிறது, ஐயோ இவ்வளோ இருக்கா, இந்த மாதிரிலாம் அனுபவப்பட்டு போய் ஏதோ எழுதி வருவோம்.
உண்டா இல்லையா? கண்டிப்பா இதே வேலையை தான் இவர் இப்போ பண்ணுகிறார். மற்றவன் எல்லாம் பரீட்சைக்கு ரெடி ஆகிட்டு இருக்கான், ரிவிஷன் எக்ஸாம் எழுதுறான், ஒரே சப்ஜெக்டை பல தடவை எழுதுறான். இங்கே இவர் ஒன்று பண்ணுற முதலமைச்சர் 72 வயசு, அவர் போய் ஊர் ஊராக போய்க்கின்னு ரோட் ஷோ நடத்திக்கின்னு பெண்கள் ஆட்சி தான் வர என்ன கூட்டின்னு நான் எரிதடி மாலா ஃபேன் ஆஃப் பண்ணுன்னு எழுதி கொடுத்தா கூட படிச்சிடாப்புல. ஏதாவது கிண்டலானாலும் ரைட்டு ஓட்டு வருதா ரைட் படி. இங்கே இவர் 160 170 இடம் போயிட்டார், பிரச்சாரம் பண்ணுறாரு, கேள்வி கேட்குறாரு, கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் ஊர்ந்து போய் தவழ்ந்து போயின்றாங்க. டேய் அதான் வந்துட்டேன்ல, கேள்விக்கு பதில் சொல்லுங்கப்பா. நான் சொல்ல மாட்டேன். ஏதோ ஓட்டுனுக்கிறாரு அண்ணாமலை ஒரு பக்கம், நைனா நாகேந்திரா, அவங்க இவங்க எல்லாம் களத்தில் இருக்காங்க. களத்திலே இல்லாத ஒருத்தர் வந்து முதலமைச்சர் கனவுல இருக்காரு. ஆனால் இவர் என்னம்மா சொல்கிறாரு, களத்தில் இல்லாதவர்கள் வந்து நாங்கள் பேசவே மாட்டோம். ஏய் கண்ணாடியை பார்த்து சொல்லுங்கிறியா, இங்கே சொல்லியா கண்ணாடியை பார்த்து ஒன்றே சொல்லு. இன்றைக்கி ஒருத்தர் கேட்டார் என்கிட்ட, ஏங்க ஏடிஎம்காரங்க ஏன் அவர் மேலே அவரை கோச்சிக்கிறாங்க, களத்தில் இல்லாதவனும் ஏடிஎம் ஏங்க அவங்க எங்கே கோச்சிக்கிறோம், பைத்தியகாரத்தனமாக இருக்குது. அவரே சொல்லிக்கிட்டாரு. களம்னா என்ன, போர்க்களம், அரசியல் களம் அப்படின்னா பேட்டில் ஃபீல்டு, பேட்டில் அந்த சண்டை நடக்கிற இடம். அரசியலில் இந்த தான் சண்டை, நீ பண்ணியா நான் பண்ணேன் நீ பண்ணியா, இப்படியே டெய்லி அறிக்கைன்னு. ஏங்க 1க்கு 3 தலைவர் போய் நின்றுக்கிறாங்க அந்த பிஜேபியில். அண்ணாமலை, நைனா நாகேந்திரன், தமிழிசை 3 பேர் நிற்கிறாங்க. 3 பேர் நின்றுங்கன்னா அண்ணன் இப்போ அண்ணாமலை ரொம்ப திருந்திட்டார். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை கொண்டு வந்தே தீர்வோம் என்று அதிமுக ஆட்சி மலர்ந்தே தீர்வுலாம் பேசினுக்கிறாப்புல. அப்போது இந்த அளவுக்கு பேசுகிற அளவுக்கு அங்கே கீ கொடுத்து கரெக்டாக கரெக்ட் பண்ணி வச்சுட்டாங்க. இங்கே யாராவது ஏதாவது பேசினான்னு கேட்டால் எதுவுமே இல்லை. ஆனால் களத்தில் இல்லாதவர்களை பற்றி நான் பேச போகிறேன். ஐயா நீ தான் உன்னை பற்றி பேசாமல் இருக்கணும், ஏன்னா நீ தான் களத்திலே இல்லை. இதுதான் இன்றைக்கி நிலமை. அதனால் அந்த இது ஆடியோ லான்ச்சு ஓகே, ஆனால் இந்த லான்ச்சில் ஒன்றும் இல்லையா, நீங்கள் ஒன்றுமே இல்லை, தயாராக ஏங்க. நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியும் அந்த எஸ்ஐஆர் படிவம் முகாம் போட்டிருக்காங்க ஏரியாவில். ஒரு இடத்துல இவங்களுடைய கட்சி ஆட்கள் ஒருவரும் இல்லை. அதுதான் அதை பற்றி என்ன கவலை, தன்னால் வந்துடும் மிதப்பில் இருக்காங்க. நாம தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி உழைக்காமே வந்து முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு. அது எப்படிங்க ஆக முடியும்? எம்ஜிஆர் ஆனார்னா 72 வெளியில் அமிச்சாங்க, 77 வரைக்கும் 21 படம் நடித்தார். நீ ஒரு படத்துக்கே நாக்கு தள்ளிச்சு உனக்கு. இப்போ தான் வரப்போகுது. 21 படம் நடித்தார், அதில் 2 படம் டைரக்ஷன் பண்ணார். எது உலக சுற்று வாலிபனும் இதுவும் மதுரை மீட்டு சுந்தரபாண்டியனும். இது இல்லாமல் டெய்லி அப்போல்லாம் என்ன கேரவன் வந்தது, ஸ்டுடி பேக்கர் வேனில் போவாங்க, நடுவில் ஏதாவது வைத்த கீத்த கலங்கினா வயல் தான். இப்படி தான் எம்ஜிஆர் போயிருக்காரு. ஆமாம்மா, அவங்களாம் கஷ்டப்பட்டு எங்கேயாவது நிப்பாட்டி ஏப்பா அந்த அம்மா வயசான அம்மா வைக்கிறாங்க பாரு, போய் கிழங்கு இதெல்லாம் விற்கிது வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு வரோம். அப்புறம் அவங்கள பற்றி விசாரின்னு சொல்லிட்டு துட்டை கொடுக்குறது. இந்த மாதிரிலாம் வந்து இப்படி தான் போய் ஊர் ஊராக விடிய பேசி அப்புறம் பத்திரிகையாளர் சந்திக்கிறது. ஜெயன் சத்யா ஸ்டுடியோவில் கும்பல் இருக்கும். அதே மாதிரி இந்த டி நகர் இப்போ எம்ஜிஆர் நினைவில் அதான் ஆஃபீஸ், அப்போ அங்கேயும் ஜெயன் கூட்டம் இருக்கும். ராமாவரம் தோட்டத்தில் காலைல வரும்போதே 2 பக்கமும் ஜனங்க நிற்கும், உதவி கேட்டு வாங்கணும். ஒரு பக்கம் எல்லாம் சாப்பிட்டீங்களா அதுன்னு பேசிட்டு தான் போவார். இப்படி மக்களோட மக்களாக நீ ஒரு அஜிதாவே பார்க்க மாட்டேங்கிறியா? அஜிதாவே வந்து கார் மறிச்சு மருந்து குடிச்சிச்சு, அப்போவாவது பார்க்கலாம்ல, அதையும் யாரையாவது அனுப்பிச்சு பார்க்கலாம்ல. எதுவுமே இல்லை, கட்சிக்காக வந்து ஒரு 41 நம்ம கொஞ்ச நேரம் சும்மா இருந்தாலும் பாத்ரூம் போனாலும் தூக்கின்னு போயிட்டு இதை பார்த்துன்னு இருக்கிறோம் செல்ல. அந்த நேரத்தில் ஏதாவது போட்டிருப்பாங்களா? உன்னால எப்படி இப்படி இருக்க முடியுது? எதை பற்றியும் தெரிஞ்சிக்காம எப்படி இருக்க முடியுது? ஆச்சரியமா இருக்குங்க. இவருடைய எல்லா விதமான செயல்பாடுகளை வந்து நிச்சயமாக வந்து தேர்தல் வந்து பின்னடைவு ஏற்படும் சொல்லிட்டு உண்மையில நிதர்சனமான உண்மை. அடுத்தபடியாக தலைப்பு, இப்போ சமீபத்தில் நடந்த கனிமொழி தலைமையில் நடந்த அந்த மாநாட்டில், பெண்கள் மாநாட்டில் தமிழக முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு, அடுத்த திமுக ஆட்சி பெண்களுக்கான ஆட்சி அப்படின்னு. கனிமொழியை முதலமைச்சராக போகிறாரா? இல்லை புரியல எனக்கு, சொல்லுங்கள். இல்லை அவர் சொல்லியிருக்காரு, இப்போ ஏன் பண்ணலையா? தமிழகத்தினுடைய பெண்களுடைய ஆட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதான் முன்னிறுத்திருக்காரு. அந்நியார் வர போகிறாங்களா இல்லை கனிமொழி அவங்களாக்க போகிறாரா? இவர் விலகிட்டு புரியல எனக்கு. சரி ரைட்டு, ஏதோ சொல்கிறாப்புல, எவ்வளோ சொல்கிறாப்புல, அதில் இது ஒன்று போதை இல்லா தமிழகன் ஒரு அமைச்சர் சொல்லிக்கிறாப்புல. அது சொல்கிற நேரம் தான் 4 பேர் வெட்டுறாங்க போய். அந்த மாநாட்டில் வந்து அவர் பேசியிருக்காரு. அப்போ வந்து பெண்களுக்கான ஆட்சி, இந்த ஆட்சி கடந்த 5 ஆண்டுகள் ஆட்சி இல்லைன்றீங்களா? ஒரு பெண் டிஜிபி அந்த கவர்மெண்ட் இவங்க அனுப்பிச்ச 8 பேரில் 3 பேரை செலக்ட் பண்ணதில் டாப் மோஸ்ட்டில் சீமா அகர்வால், நம்ம பழைய கமிஷனர் ஏகே விஸ்வநாதனுடைய மனைவி, தமிழராகவே மாறிட்டாங்க. அவங்க ராஜஸ்தான் இங்கேயே இதாகி அவ்வளோ அழகாக தமிழ் பேசுவாங்க, நல்ல ஆஃபீஸர். அவங்க முறைப்படி இன்னைக்கு சீனியாரிட்டியில் டாப் 1ல் இருக்காங்க. நீங்கள் தான் பெண்களுடையது தானே, அவங்களுக்கு தான் அந்த தகுதி இருக்குது. அவங்களாகாமல் உச்சநீதிமன்ற உத்தரவையே மீறி கோர்ட்டு கண்டெம்ட் வரும்.
அதையும் மீறி ஒரு பொறுப்பு டிஜிபி போட்டிங்க. பொறுப்புக்கு இன்னொரு அவர் பொறுப்பு அவர் உடம்பு செல்லம் போயிட்டு அவர் பொறுப்புக்கு பொறுப்பு. அவர் அடுத்த மாதம் ரிட்டையர் ஆகுறாரு. என்ன கவர்மெண்ட்டை நடத்துகிறீங்க? நீங்கள் போய் முதலமைச்சருக்கும் சீமா அகர்வாலுக்கும் ஏதாவது சண்டையா? யாருன்னே தெரியாது. அன்றைக்கி மேடையில் வந்து நிற்கிறாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இப்போ எங்கே இருக்கீங்க? நீங்கள் டிஜிபி ஆகலை அப்படின்னு நான் சொல்லுவாங்க அவங்க. இவ்வளோதான். ஏன்னா அவருக்கு தெரியாது. அப்போ யாரையோ பிடிக்கல. சரி, அவங்கள பிடிக்கல, ரத்தோர் ஆக்குங்க. ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்த அதிகாரி கமிஷனர் ஆக்க மாட்டேன்றாங்க. அவரே ஆக்க மாட்டோம். சரி, இவங்க 2 பேரும் வேணாம், மோசம். ராஜீவ்குமார் ஆக்குங்க, 3வது பேனலில் இருக்காரு. அது என்ன உங்களுக்கு பெட்டர் மார்க்ஸ் லைட்டே வேணுமா? என்ன கதை இது? நான் கோர்ட்டில் போய் என்ன சொல்கிறீங்க? பட்டியல் அமைச்சிருக்கோம், வந்த உடனே ஆக்கிடுறோம். வந்துடுச்சு. எப்போ வந்துச்சு தெரியுமா? கரூர் சம்பவம் நடந்தது அப்போ வந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ நாள் ஆக்கல, 2 மாதங்கள். இப்போ அந்த கேஸ் கண்டெம்ட் மறுபடியும் கண்டெம்ட் போயிருக்கு. இவங்களுக்கு என்னன்னா என்ன திட்டினாலும் வாங்கிக்கலாம், கோர்ட்டு தானே, திட்டுட்டோம், நம்ம இங்கே காரியம் சாதிச்சோமா? இந்த அதிகாரிகள் இப்போ நில்லுப்பா கோர்ட்டில் ஏதாவது ஒன்று சொல்லு. இப்படி தான் அதிகமாக நீதிமன்றத்தால் கண்டிக்கப்பட்டதும், அதிகமாக உயர்நீதிமன்றத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றம் போய் பண்ணதும் ஒரே கவர்மெண்ட் எதுனா இந்த கவர்மெண்ட் தான். பெண்களுக்கான பாதுகாப்பில் வந்து இந்த கவர்மெண்ட் உறுதிப்படுத்தி இருக்கு. வேறு லெவலில் இருக்குது. நேற்று கூட பாருங்கள், சரக்கடி காசுலன்னு பொண்டாட்டி அடித்து கொண்டுக்கிறாங்க. அந்த அளவுக்கு பாதுகாப்பு பெண்கள். நீங்கள் அதாவது காந்தி சொன்னான்னு சொல்லுவாங்களே, தனியாக நைட்லாம் வேணாம், பகல்லே நீ தனியாக போனாலும் முடிஞ்சது கதை. எங்கே பார்த்தாலும் தண்ணி, கஞ்சா, மெத்தப்பட்டை. அப்போ என்ன ஆகுதுன்னா, உள்ளே போயிடுச்சுன்னா என்ன ஆகுது, அவனுக்கு இருக்கிற அப்படியே முருகினுக்குது, யாரையாவது அடிக்கணுண்டாங்க. அதில் தான் இந்த ரீல்ஸ் போடுறதெல்லாம். இந்த ரீல்ஸ் மோகலாம் எப்படி வந்தது? அது போல தான் வருது. இந்த மாதிரி விஷயங்கள் தான். பட்டா கத்தி வச்சு வெட்டுறது, அவர் கழுத்தில் போய் ஒரு கத்தி வைப்பாரான், அது பாட்டு பாடி ரீல்ஸ் போடுவாரான். அதை வந்து அவன் என்னடா என் காலத்தில் வந்து கத்தி வைக்கிறேன்னு கேட்டால், அப்படியா வா அப்படின்ட்டு ரயிலை விட்டு இறங்கி தனியாக கூட்டு போய் வெட்டுவாங்களாம். அதையும் எடுப்பானா ரீல்ஸ் எடுத்து போடுவோம். இன்றைக்கி தமிழ்நாட்டு மானம் வட இந்தியா வரைக்கும் போகுது. ஆமாம். அப்போ இந்த மனப்பான்மை எப்படி வருது? நம்ம சகோதரர் தான்டா, இந்தியர்கள் தானே எல்லாரும். கண்டிப்பாக. அப்போ இவங்க என்ன பேசுகிறாங்க? அங்கேருந்து இங்கே வர்றான், டெய்லி வர்றான், இவ்வளோ பேர் வர்றான். வரானா ஏன் வர்றான்? ஒரு வேலை, அந்த வேலைக்கு ஒரு ஆளை வேலை வச்சா அவன் வாட்டில் எனக்கு என்ன அவன் கேட்கல. அதோட இன்னொன்று எல்லா பொதுமக்கள் என்ன பேசிக்கிறாங்கன்னா, அந்த 3 பேரில் ஒருத்தனை வந்து விடுவிச்சுட்டாங்க, ஜாமீன் கொடுத்துருக்காங்க. அது எந்த வகையிலான நியாயம்? அப்படி தானே ஏதோ ஹெல்த் கிரவுண்டில் கொடுத்துருக்காங்களே. இப்போ தான் ஹெல்த் கிரவுண்டில் எல்லாருக்கும் கொடுக்குறாங்களே ஜாமீன். அந்த மாதிரி ஹெல்த் கிரவுண்டில் ஏதோ கொடுத்துருக்காங்க போல. அது ஏதாவது காரணம் இருக்கும். சிறார்கள் தானே. ஆமாம். இப்போ இவங்களுக்கு மட்டும் என்ன 18 வயசு வரைக்கும் ஏதாவது ஒரு எடப்பாடி அவர்கள் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புத்தகம் எடுக்க வேண்டிய கையில் வந்து இன்னைக்கு கத்தி வச்சு தொற்ற அளவுக்கு தரந்தாழ்ந்து போயிடுச்சு தமிழகம் சொல்லியிருக்காரு. கஞ்சா, சாக்லேட். முன்னெல்லாம் நம்ம படிக்கிற காலத்துலாம் வெளியில் வந்தால் இந்த பனங்காய் அவிச்சு வச்சுருப்பாங்க. இந்த கிழங்கு, நான் என்ன கிழங்கு அது, பனங்கிழங்கு வச்சுருப்பாங்க. இந்த கிழங்கு மரவள்ளி கிழங்கு இது பண்ணி வச்சுருப்பாங்க. இலந்த பழம் வச்சுருப்பாங்க, கொய்யாக்காய், மாம்பழ சீசன் வந்தால் மாம்பழம், துட்டை கொடுத்து வாங்கி தின்னுவோம். கிரேப் ஐஸ் சாப்பிடுவோம். இந்த ஐஸ் இல்லாட்டி இந்த சேமியாலாம் போட்ட ஒரு இது, அந்த மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி கஞ்சா சாக்லேட் விற்றுனுக்குறான். ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா அப்புறம் பழகிடுவீங்க. அப்புறம் அவனே இது பண்ணாலும் அவனை தேடி போவீங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி பள்ளிகளில் அருகே கஞ்சா சாக்லேட்டு இந்த மாதிரி இது. மெத்தும் அதே மாதிரி தான். இன்றைக்கி பப்புகளில் பல இடங்களில் சப்ளை பண்ண முடியாது. மெத்து நீங்கள் ஒன்ஸ் பழகிட்டீங்கன்னா அப்புறம் விட மாட்டீங்க. பெரிய அளவில் உங்களை காலி பண்ணும். ஒரு மெத்து அவ்வளோ விலை. அப்போ நல்லா இப்போ பப்புக்கு யார் வருவா? இந்த ஐடியில் வேலை 1 லட்சம் 2 லட்சம். அதில் அப்புறம் கல்லூரி ஸ்டூடெண்ட்டுங்க அவங்க பழகிட்டானா அவன்கிட்ட அப்புறம் வாங்கிறதுக்கு காசு இருக்காது. காசு இல்லையா, நீ கவலைப்படாதாச்சா, இந்த 10 மாத்திரை 9 வித்துக்கோ, 1 நீ வச்சுக்கோ. ரீட்டைலர் கஞ்சாவும் அப்படிதான், இந்த வித்துக்கோ வச்சுக்கோ. நீங்கள் அந்த பெரிய யூனிவர்சிட்டிங்க 2 யூனிவர்சிட்டியில் இப்போ கூட ஒரு ரைடு போனாங்க. உள்ளே போனால் அவ்வளோ இருந்துச்சு. ஏன்னா வட மாநிலத்தவர்கள் ப்ளஸ் நம்ம மாணவர்கள் எல்லாருமே பெரும்பாலும் முன்ன யார் கஞ்சா அடிப்பானா, இது இவர் டாக்டருக்கு படிக்கிறாரு, நைட்லாம் கண்ணு வச்சு படிக்கணும், அது படிக்கிறாரு, இவர் ஜிம்முக்கு போகிறாரு, அதனால இவர் கஞ்சா அடிச்சா இவருக்கு இதுன்னு பண்ணுறாரு. அந்த மாதிரி எங்கோ அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்கும். இது எல்லாமே யாருன்னு கேட்குற அளவுக்கு வந்துருச்சு. இப்போ இல்லாதவன் யாருன்றதான். இன்னொன்று கஞ்சா வெளியே தெரியாது. நீங்கள் ஒரு பைக்கில் கஞ்சா அடிச்சுட்டு எனக்கு 2 தாறுமாறாக உடனே பிடிச்சா குடிச்சிருக்காடானா யார் குடிச்சிருக்கான்னு கேட்பான். அவன் கிட்ட ஊதுனா தான் கஞ்சா ஸ்மெல் வரும், மற்றபடி தெரியாது. இன்னைக்கு கஞ்சாக்காக பிடிக்கிறதுலாம் வழக்கு இல்லை, டிடி கேஸ் மட்டும்தான் பிடிக்கிறாங்க. அப்போ கஞ்சான்றது வெறித்தனத்தை உண்டு பண்ணும். எந்த ஒரு கோபமான ஒரு வெறித்தனத்தோடு அடித்தானா அந்த வெறித்தனத்தோடய இருப்பான். அவனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. அந்த மாதிரி தான் இந்த வெட்டுறதுலாம் அவனை வெட்டும் போது அந்த ரத்தம் வெட்டி பொழக்குது. இந்த 17 வயசு பையனுக்கு அது ஒரு மேட்டரா தெரியலன்னா பார்த்துங்க. நேற்று ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பொண்ணு, ஒரு 21 வயசு பொண்ணு, அவங்க பெற்றோருக்கு பொழைச்சி ஆகணுமே, அதனால அந்த பொண்ணை வீட்டில் விட்டு வேலைக்கு போகிறாங்க.
அதை வந்து ஒரு 4-5 பேர் தொடர்ச்சியாக பாலியல் பலாத்காரம். அதில் ஒரு சிறார் ஒருத்தர். எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்கள். இந்த மாதிரி பல ஒரு அசாம் லேடி கணவன் மனைவி வேலை செஞ்ச இடத்துல ரொம்ப இது பண்ணுறாங்க, கொத்தடிமைமாக நடத்துகிறாங்கன்ட்டு அவங்க ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு திரும்பி வரும்போது அந்த முதலாளியும் 2-3 சிறார்களும் போய் அந்த பொண்ணை காட்டுக்குள்ளே தூக்கிட்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அதுக்கெல்லாம் அடிப்படை என்னன்னா, நீங்கள் சாதாரண மனநிலையில் இருந்தீங்கன்னா பண்ண மாட்டீங்க. இல்லை, அவங்க தான் அடிக்கடி சொல்கிறாங்க, நாங்கள் வந்து பெண்களுக்கு வந்து இலவச பேருந்து கொடுத்துருக்கோம், மாணவிகளுக்கு வந்து 1000 ரூபாய் கொடுத்துருக்கோம், பெண்களுக்கு குடும்ப பெண்களுக்கான உரிமை தொகை கொடுத்துருக்கோம், பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் நாங்கள் நிறைய பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஏன் தெரியுமா? எம்ஜிஆர் இவங்க திட்டி 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 பெண்கள் ஓட்டே இவங்களுக்கு கிடையாது. அடுத்து ஜெயலலிதா வர்றாங்க, ஒரு பெண், அவங்கள ஒரு பெண்ணுன்றதுக்காகவே நீங்கள் பேசுகிறீங்க. நேற்று பார்த்தீங்களா, நாம் தமிழர் கட்சியுடைய சீமான் உங்களுக்கு 1000 விமர்சனம் இருக்கட்டும், சீமானை விமர்சனம் பண்ணாங்க, சீமானுடைய அரசியல் விமர்சனம் பண்ணாங்க. குடும்பத்தை யாருங்க உங்களுக்கு விமர்சனம் பண்ணி கொடுக்குறது? இதெல்லாம் என்ன? இதெல்லாம் ரசிச்சுத்தரமான ஒரு அரசியல். நாளைக்கு சீமான் மாதிரி எங்களுடைய தோழர் உற்ற தோழர்னு பேசிகிட்டு இருக்கோம். விஜயகாந்த் என்னென்ன பண்ணாங்க? அதே தான். அப்போ இவர்களுடைய அரசியல் இப்படி தான். பெண்களை பற்றி எந்த அளவு கொச்சையாக பேசணும். இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள் வீட்டை பற்றிலாம் கொச்சையாக பேசினா நீங்கள் அப்படி எதுக்குடா நம்ம ட்வீட் பண்ணணும், எதுக்குடா அந்த கவர்மெண்ட்டை கேட்கணும், கேட்டாலும் அசிங்கமாக திட்டுறானுங்க, நம்ம எதுக்கு வம்பு, இப்படி உங்களை அடிச்சு இந்த ரவுடி பசங்க வீட்டாண்டா வந்து திட்டுவாங்க தெரியுமா? அப்போ நம்ம எதுக்குடா அவன் வம்புக்கு போகிற, நீ வாட்டில் வேலையை பார்க்க வந்தானே, அந்த மாதிரி ஒரு மனநிலையை சமூக வலைதளங்களை இதில் உருவாக்குறாங்க, மேடை பேச்சுகளை உருவாக்குறாங்க. பாரதியார் வந்து பயந்து ஓடி போயிட்டாராம், கஞ்சா குடிக்கான். ஏண்டா ஒத்த மனுஷனாக இருந்து கவிதைகள் கட்டுரைகள் மூலம் இந்த வெள்ளக்கார கவர்மெண்ட்டை பயப்பட வச்சான். அந்த கவிதைகளை படித்ததுனால ஜனங்க வந்து கொந்தளிச்சு போய் போராட்டம் நடத்துகிறாங்க. வெள்ளக்கார கவர்மெண்ட்டு பயப்படுது. ஒரு பத்திரிகையில் வேலை செஞ்சு எழுதின எழுச்சிமிகு கட்டுரைகள், சீர்நேரங்கம் இருந்துச்சுல்ல, ஞாபகம் இருக்கா? அந்த சீர்நேரங்கத்தில் சுப்பிரமணிய சிவம் பேசினால் சவம் எழுன்னுவாங்க. அந்த மாதிரி ஒரு வீரமிகு உரையாற்றக்கூடியவர். அவர் என்ன பண்ணாங்க தெரியுமா? தொழுநோயாளிகள் இதில் அறையில் போட்டு, அவருக்கு தொழுநோய் வந்துச்சு வெளியே வரும்போது, அவரெல்லாம் பேச வச்சு, காந்தி வந்தப்போ பைக்ராஃப்டில் தங்கியிருந்தார்ல காந்தி, அந்த இது போட அந்த பில்டிங் இருக்கும் பாருங்க, காந்தி வந்து கூப்பிடுவார், இந்த வெள்ளிக்கிழமை பேசணும் வரீங்களா அப்படின்வாரு. இல்லை எனக்கு வேலை இருக்குது, ரைட் அப்போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு போயிடுவார். அந்த மாதிரி போல்டான ஆள் அவர். பெண் விடுதலைக்கு எதிராக, பெண் விடுதலைக்கு ஆதரவாக அவ்வளோ போராடினவர். அந்த காலத்தில் சாதிகளை மனைவினா பின்னாடி வரணும், கணவர் முன்னாடி நடந்து போவார். தோல் மேலே கை போட்டு கூட்டு போனார் திருவள்ளிக்கேணியில் அந்த வீடுகள். பைத்தியக்காரன்னு திட்டிச்சிங்க அவங்க ஜனங்களை, என்ன ஆத்துக்காரி எப்படி கூட்டு போகிறான் அப்படின்னு. அந்த அளவுக்கு இது காக்கை குருவி எங்கள் ஜாதி, ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குலம் தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாவம்னு சொன்னவர். இவனுங்க இங்கே பெரியாரை வச்சு உருட்டிக்கின்னு, பெரியாருக்கும் திமுகவுக்கும் 1967 வரைக்கும் எவ்வளோ சண்டை நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? பெரியார் என்னென்ன பேச்சு பேசுனேன், சுயமரியாதைன்னு பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே. ராசா கலைஞர் ஸ்டாலின் பக்கத்தில் உட்கார முடியுதா? மியூசிக்கல் சேர் ஆடுறாங்க, நீங்கள் உட்காருங்க நான் உட்காருங்கன்னு. இதுதான் சுயமரியாதை. இவர்கள் வந்து பேசுகிறாங்க பாரதியாருடைய வீரத்தை பற்றி. திராவிட நாடு கோரிக்கையை வச்சுருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? 1962 சீன யுத்தம் வந்தோன்னு கைவிட்டாங்கல்ல. தைரியம் தான், அந்த யுத்தம் கைவிட முடியாது. அடைந்தால் திராவிட நாடு, இல்லாவிட்டால் சுடுகாடு தானே சொன்னீங்க. சுடுகாட்டுக்கு போகிறோம் போயா, திராவிட நாடு கோரிக்கை விட முடியாது. நாங்கள் என்ன நினச்சேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே, ஏங்க விட்டீங்க? அதுக்கு பேர் என்ன வீரமா? என்ன அதுக்கு பேர்? இவர்கள்லாம் அரசியல் தெரியாது, கால வரலாறு தெரியாது, எதையாவது பேசிக்கிட்டு பண்ணுறது. அதில் ஒன்று தான் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம். அதிக அளவில் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் இந்த 5 ஆண்டுகளில் நடந்திருக்கு. போக்சோ வழக்குகள் அதிக அளவில் பதிவுப்பட்டது. இங்கே அதிக சாலை விபத்துகள் நடக்கிற மாநிலம் இது. கவர்மெண்ட் பஸ்ஸே ஆக்சிடென்ட் ஆகுறதுலாம், டயர் வெடிச்சு. அதில் ஒரு கொடுமை பாருங்க, டயர் வெடிக்கிறது அது ஒரு ஆக்சிடென்ட். அதுக்கு மோட்டார் வெஹிக்கிள் ஆக்டில் சட்டம் இருக்குது 304A. அது ஒரு ஃபார்மல் அரெஸ்ட் பண்ணி இது பண்ணுவாங்க. நம்ம எல்லாரும் யாராவது, நீங்கள் நான் நம்ம பத்திரிகை வாழ்க்கையில் இந்த வாகனத்தை, அதாவது குடிச்சிட்டு வாகனத்தை ஓட்டி 2 பேர் செத்துட்டாங்க அப்படின்னா இவன் டிரைவர் ஃபோட்டோ போடுவான், இந்த திருட்டு பையன் தான் பண்ணான்னு. ஒரு அரசு போக்குவரத்து ஊழியர் வண்டி ஃப்ரண்ட் டயர் வெடிக்குது, கண்ட்ரோல் பண்ணுறாரு, முடியல, எதிர் ரோட்டுக்கு போகுது, இடிச்சு 9 பேர் செத்து போயிடுறாங்க. இவர் தான் அந்த டிரைவர்னு ஃபோட்டோ போடுறாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். அந்த ஃபேமிலியிலேருந்து எல்லாம் 9 பேர் ஒரு கொலை பண்ண மாதிரில போடுறீங்க. இது எந்த ஜெர்னலிசத்தில் அங்கே வருது? ஆக்சிடென்ட் ஆன டிரைவர் ஃபோட்டோவை நீங்கள் போட்டு, அவன் வந்து ரேஷ் டிரைவிங் பண்ணி குடிச்சிட்டு ஓட்டி 4 பேர் சாவுக்கு காரணமானா போடலாம், பரவாயில்ல. இவர் தொழிலாளிங்க, வண்டி எடுக்கும் போது அப்போ நீ என்ன பண்ணணும், ஆய்வு பண்ணணும், அந்த டயர் எப்படி வெடிச்சதுன்றது ஆய்வு பண்ணணும்.
ஓட்டிட்டு போகிற வண்டி டயர் வெடிக்கணும், யாருக்கு வேணால் வெடிக்குங்க. ம். ஒரு 4 வக்கீல்கள் எனக்கு தெரிஞ்சவங்க, ம். நம்ம தெரிஞ்ச நண்பர்கள் புது வண்டி எடுத்தாங்க. ம். ஏங்க வண்டி புது வண்டிங்க, ம். கரெக்டாக அது எங்கே தெரியுமா டயர் வெடிக்குது? இந்த பிரிட்ஜுக்கு முன்னாடி பெரிய சவுர் மாதிரி இருக்கும் தெரியுமா, அதுக்கிட்ட வந்து டயர் வெடிக்குதுங்க அந்த வண்டி. ம். வெடித்தவொடனே வண்டி ரைட்டு வாங்கி அடித்து 4 பேருமே காலி. இது என்ன சொல்லுவீங்க? ம். கடவுள் நம்பிக்கை இருக்கணும், விதி போயிட்டான்னு. கண்டிப்பாக கண்டிப்பாக. அதனால் இது ஆக்சிடெண்ட்டு. ம். இதை போடுறது இன்றைக்கி ஒரு ஜெர்னலிசமாக இருக்குது. ம். இவனுக்கு என்ன சொல்லுவீங்க? எல்லாம் துட்டை வாங்கிட்டு ம். இந்த மாதிரி ஊட்டிகிட்டு இருக்கிறவன் தான் மேலே வந்து உட்காந்துருக்கான். ஆங்கர் பண்ணுறவங்களாம் எடிட்டர் ஆகிட்டான் பார்த்தீங்களா? பார்த்தோம். ஒரு பொண்ணு நேற்று வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்குது. நான் சொன்னேன், ஓபிஎஸ்லாம் ஒரு பெரிய ஆளுன்னு சொல்கிறீங்களாம்மா, ஓபிஎஸ்க்கு எவ்வளோ ஓட் பர்சன்டேஜ் இருக்கும் சொல்லுங்கன்றேன். சார் ஒரு 20% இருக்கும் சார். எனக்கு அப்படியே பக்குனாச்சு. ஏம்மா இது ஓபிஎஸ் தெரியுமா? ஓபிஎஸ் சொல்ல போகிறீங்க, அவருக்கு அட்டாக் வந்துடும். 20% எவ்வளோன்னு தெரியுமான்னு கேட்டேன். இல்லை சார் நீங்களே சொல்லுங்கள். 4.4 கோடி வாக்குகள் பதிவாயிருக்கு போன எலெக்ஷனில். அப்படி பார்த்தா 88 லட்சம், 20%. அவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காரா? சீமான் எத்தனை பர்சன்ட்டுமான்னு சொல்லிச்சு. சார் 8%. அவர் வாங்கின ஓட்டை 36 லட்சம் தான். 8% உள்ள சீமான் வாங்கின வாட்டு 36 லட்சம். ஒன்றுமே இல்லாத இவர் பலாப்பழத்தில் இருந்து ஒன்றும் இல்லாமல் போனவருக்கு 20%. என்ன இல்லை சார், வழக்கமாக நீங்கள் தான் பேசுவீங்க, நாங்கள் கேள்வி கேட்போம், நீங்கள் என்னையே கேட்டிங்கன்னா நான் என்ன சார் பண்ணுறது? இன்றைக்கி அந்த லெவல் தான். அதெல்லாம் நீ ஒன்றும் பண்ண வேணாமா, ஓரளவுக்கு புரிஞ்சு வச்சுக்குமா அப்படின்ற. இன்னொரு ஒரு ஆங்கரை கேட்கும்பொழுது ரவீந்திரநாத் யாருன்னு கேட்டால் தெரியல சார் நீங்களே சொல்லுங்கள் சார், நான் ஓபிஎஸ் உடைய மச்சான் அப்படின்னேன். அப்படியா சார்? ஏன்னா இன்றைக்கி அப்படி தான் வருது ஊடக உலகம், இன்றைக்கி அப்படி மாறிட்டு வருது. எது எத்திக்ஸ், என்ன செய்தி, எதை செய்தியாக்கும், எதுவுமே அறியாமல் கேள்வி கேட்கறதுக்கு மட்டும் வந்துடுறாங்க. எதை பற்றி தெரியாது. நிச்சயமாக முத்தலி. அதனால தாங்க இவங்க பாதுகாப்பான. நீங்கள் நான் போய்ப்போம். எப்போ அறிவாளத்தை கலைஞர் பேட்டி கொடுக்குறாரு, எத்தனை தடவை போய் அந்த வடையும் சட்னியும் சாப்பிட்ருக்கோம். ஆமாம், காத்திருந்து. ஒரு 500 பேர் இருந்தால், ஒரு 100 பேர் இருந்தால் 30 பேருக்கு வடை சட்னி கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட கட்சி அது. அந்த அரங்கத்தில் அதுக்கப்புறம் கலைஞர் போன பேர் யாராவது பேட்டி கொடுத்தாங்க? இது வரைக்கும் இல்லையே. அப்போ கலைஞர் இன்னொன்று வெளியில் வரும்போது பேட்டி எடுத்துருக்கோம். ஆமாம், அவர் காரில் இருந்தால் கூட தருவார், காரில் ஏறும்போது கூட. அதே மாதிரி செக்ரட்டரியேட் யார் வேணா போவோம், கமிஷன் ஆஃபீஸ் யார் வேணா போவோம். இன்றைக்கி அமைச்சர் யார்? அமைச்சர், முதலமைச்சர் கூட கிடையாது, அமைச்சர் வருகிறார். அக்கடேஷன் கார்டு ஹோல்டர்கள் 2 ஹவர் முன்னாடியே வந்து இருக்கணும். நான் அமெரிக்கா ஜனாதிபதி ஆகிறான், நான் உயிருக்கு எதாவது அச்சுறுத்தல் இருக்குதா? அடுத்த தேர்தலில் தோற்று போனால் திரிய வேண்டிதான் அலுவலகத்துக்கு. அதிகம் இருக்கும்போது நான் இவ்வளோ பந்தா 2 ஹவர் முன்னாடியே வந்துடணுமா? அக்கடேஷன் கார்டு இருக்கணுமா? அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? இவனுங்க தான் இவங்களா செலக்ட் பண்ணி போடுவானுங்க. அவனா கேட்பானா, ஊட்டிக்கு முதல்ல போன தடவை இந்த தடவை குளிர் எப்படி இருக்குது, ஸ்வெட்டர் போட்டுறீங்களே நல்லா இருக்குது, பல்வேறு திட்டங்கள் வச்சுருக்கீங்களா? ஆமாம் பல்வேறு இப்படி கேட்குறேன். இவன் தான் அக்கடேஷன் ஒரு கார்டு ஹோல்டர். சொல்லி நீ வேறு யாரையும் அனுப்பிச்சிங்க வச்சிங்க, அவன் வாட்டில் என்னங்க அப்படி சொல்கிறாங்களே, உத்தரப்பிரதேசம் என்னங்க அதை விட கடன் ஜாஸ்தி ஆச்சு சொல்கிறாங்கன்னா முதலமைச்சர் பிடிக்குமா? பிடிக்காது. அதனால் மனசு கோடாமல் கேட்கணும். பின்னாடி ஒருத்தர் நிற்பார் பார்த்துறீங்களா, அப்படி இப்படியே நின்றுட்டுருப்பார். எவனா தப்பாக கேள்வி கேட்டால் அப்படி பார்ப்பார். ஏண்டா யாரா நீ, எப்படி நீ வந்த அப்படின்னுவார். அடுத்த தடவை அங்கே ஃபோன் போய்டும், வரக்கூடாது கொண்டு. அவன் யார்? அவன் மேயரை ஒருத்தன் கேட்டான் தெரியுமா, என்ன மேடம் ப்ளீச்சிங் பவுடர் மாதிரியே இல்லை இது. யார் நீங்கள்? எந்த சேனலு? நான் இந்த சேனல் மேடம். இதுக்கு பதில் சொல்லுங்கள். நீங்கள் கேட்குறதே சரியில்லையே. இப்படி அதுதான் மேட்ரு. அதனால் இப்படி வாழ்கிற இந்த உலகத்தில் தான் இவர்கள் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம், அடுத்த ஆட்சி பெண்கள். இது இன்னொன்று சொல்லிட்டாருங்க, 50% பெண்களுக்கு இன்றைக்கி உள்ளாட்சியிலலாம் இருக்குன்னா நாங்கள் தான் காரணம்ட்டாங்க. அது ஜெயலலிதா பீரியட்லேயே தான் பண்ணாங்க. கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. அதாவது வந்து முதலமைச்சர் வந்து என்ன பேசியிருக்காருன்னா, அதிமுக கடந்த 10 ஆண்டுகளில் வந்து செஞ்ச சாதனை விட நாங்கள் செஞ்சிருக்க சாதனையில் அவங்க ஒரு 5% கூட வந்து பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது பட்டியலிட தயாரா, சவாலுக்கு தயாரா அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர். ஆமாம், தயார்னோன்னு இவர் ஆள் தான். இவர் சொல்ல கனிமொழி, அவருக்கு ஏராளமாக வேலை இருக்குது, அதனால் அவங்களெலாம் பண்ண முடியாது. இந்த மதுரையில் ஒருத்தர் பயங்கரமாக சீன் போட்டுன்னு குங்ஃபு அதுன்னு ஐஸ் கட்டிலாம் உடச்சின்னு சீன் போட்டுருந்தார். ஒருத்தன் வந்தாங்க, நான் சொல்கிறது ஒரு 95 அந்த பீரியட் இருக்கும். அவன் பார்த்தா இயற்கையாகவே நல்லா இது அடிச்சு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான். அவன் என்ன பண்ணிட்டான், அந்த காலத்தில் போய் இந்த குங்ஃபு படத்தெல்லாம் வரும்ல, இங்கேருந்து அங்கே போய் சண்டை போட்டு அந்த கிளாஸை அந்த ஸ்கூல்லையும் அவன் கைப்பற்றிடுவான். அந்த மாதிரி நினச்சிட்டு வந்துட்டான், என் கூட சண்டை செய்யடான்றான். இவனுக்கு பயம், நம்மால் மாதிரி. நீ ஷிட்டோக்குவா? நான் ஷிட்டோக்கும் கூட குட்டோக்குவும் கிடையாது, நான் சும்மா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன். நீ வந்து மாஸ்டர் தானே, என் கூட ஃபைட் பண்ணுன்றான்.
இவருக்கு பயம் பண்ணால் அடிச்சிடுவான்னு தெரியும். நம்ம இங்கே சும்மா பெல்ட்டை விற்றுக்குன்னு ஏதோ துணியை தைச்சி விற்றுக்குன்னு ஏதோ ஓட்டை கிட்ட ஓட்டிச்சிக்கின்னு இப்படி சீனை போட்டுனுக்குறோம். இவன் வந்து சண்டை கூப்பிட்றான்னு சொல்லிட்டு அதெல்லாம் முடியாது, நீ ஏதாவது இதில் இந்த கம்பெனி மூலிமா வா போ அப்படின்னு அனுப்பிச்சி விட்டாப்புல. அந்த மாதிரி சவாலுக்கு தயாருன்றாரு, இவரே தான் கூப்பிட்றாரு. அவர் உடனே வான்றாரு. உடனே இவங்க அவருக்கு டைமே இல்லை. என்ன டைம் இல்லை, என்னென்ன வேலை பண்ணிகிட்டு இருக்காரு, எவ்வளோ ஃப்ரீயாக இருக்காரு, பேட்மிண்டன் ஆடினுக்கிறாரு, அப்புறம் விளையாட்டு வீரரோட உட்காந்துக்கின்னு புக் கிரிக்கெட் விளையாடுவோம் தெரியுமான்றாரு. அந்த அளவுக்கு டைம் இருக்கான். எதிர்கட்சி தலைவர் கூப்பிட்றாருல, வா உட்கார, நீங்கள் தான் கூப்பிட்டீங்க வாங்கன்றீங்க. அந்த ஆமாம், அதிமுக ஆட்சியில் செய்த சாதனையோட இவர்கள் சாதனை பெரிது. 4.5 லட்சம் கோடி ரூபா கடன் வாங்கியிருக்காங்க. அந்த பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸ் கூட ஏகிற செவ்வாலை எடுத்து போட்டு விட்டாப்புல. அதுக்கு உட்காந்து படிச்சிக்கின்னு அவர் காங்கிரஸுக்கும் இவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்மந்தம் இருக்கா? யார் செல்வப்பெருந்தகை ஏப்பா, அவர் மயிலாடுதுறைக்காருப்பா. அவர் ஆள் பார்த்தா வேலையாகிறோன்னா இவரும் அதே புரிஞ்சிட்டார் போல, ஏதோ வடநாட்டுக்காரன் போலன்னு. மயிலாடுதுறைக்காரு. இந்த மாதிரி தான் பிரச்சனை. அதனால் அது சவால்லாம் இந்த பல தடவை அன்புமணி ராமதாஸ் என்ன திட்டம் நிறைவேற்றினீங்க, நேற்று கூட சொல்லியிருக்காருல, 95%, இன்னும் 5% தான் பாக்கி. இதே முதல்வர் தான் 99%னாரு, இப்போ 95%, 5% தான் பாக்கி. ஏங்க அந்த செவிலியர்கள் போராடுறாங்களா, அதான் அந்த 5%ல வருது. அந்த இடைநிலை ஆசிரியர்கள் அதுவும் அந்த 5% தான் வருது. அதுவும் 5% தான் சார். இது எல்லாமே செய்யலையா, அது எல்லாம் அந்த 5% இல்லை. 99% என்ன, அது வேற எவ்வளோ பண்ணிட்டோம். அதில் ஒன்று தான். ஆமாம், மேலே ஏதாவது கஷ்டம் தான் நீ ட்விட்டரில் போடு, உனக்கு டிஆர்பி ராஜா பதில் சொல்லுவார் அப்படின்றது. நிச்சயமாக முத்தலிப்பு சார், பல அருமையான கேள்விகளுக்கு அற்புதமான உங்கள் பதில் வந்து பதிவு பண்ணியிருக்கீங்க. நன்றி.